கடைசியா உள்ள வராங்க? ஏன்னா நிறைய துறை இருக்கவங்க எல்லாருமே அமைச்சர்கள் இருந்து எல்லாருமே அடுத்த 10 நிமிஷத்துல வராங்க. இங்க 7:30க்கு முடியுது. நீங்க நியூஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும். 7:30க்கு முடியுது. 8 அரை மணி நேரத்துல கேஸ் எடுத்துட்டு போறாங்க. ஆம்புலன்ஸ்காரங்க எல்லாரும் 8:15க்கு அவங்க உள்ள இருக்காங்க. சென்னையில இருக்கவங்க எல்லாரும் இங்க எப்படி வந்தாங்க? அதை யோசிச்சீங்களா யாராச்சும்? யாருமே எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க. டக்கு டக்கு டக்குன்னு பேசிடுறீங்க. அதனால உண்மை என்னன்னு முதல்ல வெளியே கொண்டு வாங்க. கூட்டத்துல தான் அந்த பாப்பா தம்பி எல்லாம் மாட்டியிருப்பாங்க. அவங்க அந்த கதை உடைச்சு வெளியில வந்துட்டாங்க. போட்டோ எல்லாம் நச்சுக்கி எடுத்திருப்பாங்கப்பா. தண்ணி இல்லாத ஏகப்பட்ட பேர் தண்ணின்னு கேட்டு கூட்டத்துல போட்டு ஒருத்தருக்குள்ள எல்லாம் மேல ஏறி முதிச்சுக்கிட்டு அதுலதான் ஏகப்பட்ட பேர் பாவம் இறந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் போலீஸ் விட்டுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு. போலீஸ் இல்லாதனாலதான் இவ்வளவு நெருக்கல், மக்கள் எல்லாம் இவ்வளவு தூரம் இறந்துட்டாங்க. இல்லாட்டி இவ்வளவு தூரம் நடந்திருந்திருக்காது. ஆமாங்க, நாங்க இந்த தகரத்துக்குள்ளதான் மாட்டிக்கிட்டோம். மாட்டிட்டு அதுக்கு பசங்க தான் உதவி பண்ணாங்க. உதவி பண்ணி மேல கேட் வழியா மேல ஏறி இந்த 4th கிளாஸ் வழியா தான் நாங்க வீட்டுக்கே போனோம். அவர் வேன் மூவாம என்ன ஆயிடுச்சுன்னா வந்து எங்களை தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. தள்ள ஆரம்பிச்சோன்னா வந்து உடனே என்ன பண்ணிட்டோம், மேல மூச்சு விட முடியாம போயிடுச்சு. எல்லாம் அப்படியே ஜென்ஸ் தான் வந்து பசங்க எல்லாம் இது பண்ணி கேட் வழியா ஏற்றி விட்டு அப்படிதான் நாங்க நேற்றுக்கு வீட்டுக்கே வந்தோம். தண்ணி இல்ல, ஒண்ணும் இல்ல, போலீஸ் பாதுகாப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது, உதவி பண்றதுக்கு ஒருத்தருமே கிடையாது. பசங்க இட வசதி இல்ல. ஏன் இன்னைக்கு வந்து அங்க 2000 போலீஸ் இன்னைக்கு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு உடனே வந்து அந்த போலீஸ் நேற்றுக்கு வந்து இங்க நின்றுக்கலாம்ல, ஹெல்ப் பண்ணி இருக்கலாம்ல. ஒருத்தர் கூட தூக்கி விடுறதுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாம் போட்டோ தான், செல்லுல வீடியோ தான் எடுத்துட்டு இருந்தாங்க. ஒருத்தர் கூட உதவி பண்ணவே கிடையாது. இன்னைக்கு எதுக்கு இத்தனை பேட்டி? ஏன் இது குறுக்கலான இடம் தெரியும்ல, ஏன் அவருக்கு இடம் கொடுத்தாங்கல்ல, அவரு அங்க போட்டார்ல, அது மாதிரி வந்து இவருக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி இருந்திருக்கலாம்ல, ஒதுக்கி இருந்து போட்டு இருந்திருக்கலாம்ல. அது மாதிரி எதுவுமே பண்ணல. அப்போ வந்து என்ன வேணாலும் நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தானே. இது மாதிரி போலீஸ் பாதுகாப்பு போட்டிருந்தா இவ்வளவு உயிர் பேர்க்காது. குழந்தைங்களாம் நிறைய பேரண்ட்ஸ் மிஸ் பண்ணி எங்கெங்கயோ வேற ஊர்ல இருந்து வந்து எல்லாத்தையும் குழந்தைங்களெல்லாம் வச்சிருந்து போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி அவங்க பேரண்ட்ஸ் வர சொல்லி அப்படிதான் மெதுவா நைட்டு 11:30 மணி ஆச்சு. போன் போகல, கரண்ட கட் பண்ணிட்டாங்க நைட்டு. எல்லாமே அத்தனையும் பண்ணாங்க. பண்ணாத அராசகம் பண்ணிட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. விபத்துக்கெல்லாம் ஒரு காரணம் கிடையாது. இட வசதி ரொம்ப கம்மி. இந்த இடத்துல வந்து ரொம்பவே இடம் நெருக்கலடியான ஏரியா. இந்த ஏரியால போட்டது ரொம்ப தப்பு. நாங்க வந்து மூச்சு விட முடியல. கும்பல் நெருக்கடி. பசங்க வந்து அவங்கதான் ஹெல்ப் பண்ணாங்க. ஹெல்ப் பண்ணி அவங்க இருந்துகிட்டு ஒவ்வொருத்தரும் அப்படியே தள்ளி விட்டு அந்த தகரத்துக்குள்ள உள்ள வந்து அந்த இது அது வழியா வெளியே வந்து கேட்டு மேல ஏறி பசங்க ஹெல்ப் பண்ணி அங்கிட்டு இருந்து இன்னும் 2-3 பசங்க கேட்டு வழியா இருந்து அங்கிட்டு இருந்து எங்களை இறக்கி விட்டு தான் நாங்க இந்த 4th கிளாஸ் வழியா தான் நாங்க வெளியவே வந்தோம். பசங்க இல்லைன்னா எங்களால சத்தியமா இதுக்கு வெளியவே வந்திருக்கவே முடியாது. இன்னும் எவ்வளவு லேடிஸ் இறந்துருப்பாங்கன்னே தெரியாது. நாங்க